அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சத்து மாவு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எல்லாரும் ஒரு ஒரு குவான்டிட்டி ஒரு ஒரு மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. இது நான் ஃபாலோ பண்ண மெத்தடு. என் குழந்தைக்கு நான் 9 மந்த்ஸ்ல இருந்து குடுக்குறேன். அதே மாரி நான் பிரெக்னன்ட் டைம்ல இருந்து இத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் வந்து குழந்தைகளுக்கு 4 மந்த்ஸ்ல இருந்து சாலிட் ஸ்டார்ட் பண்றாங்க. 6 மந்த்ஸ்ல இருந்து குடுப்பாங்க. ஆனா நான் சஜெஸ்ட் பண்றது 9 மந்த்ஸ்ல இருந்து தாங்க. கிராம் அண்ட் பிரைஸ் தனித்தனியா போட்டிருப்பேன். இது எதுக்காக இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வீட்ல இத செய்யலாம். இது நல்லாவும் இருக்கும். பிளஸ் ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க பிரீமியம் குவாலிட்டில நீங்களே பார்த்து வாங்கும்போது அது பெஸ்ட்டாவும் இருக்கும். இப்ப நான் போட்ட இந்த குவான்டிட்டி நீங்க போட்டீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு 4 கேஜி பக்கம் வருங்க. 3 டூ 4 மந்த்ஸ் நீங்க வச்சு சாப்பிடலாம். அதாவது இப்ப நான் என் குழந்தைக்கு மட்டும் யூஸ் பண்றேன்னா, ஒரே ஒரு ஸ்கூப் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் வரும். இப்ப இதுவே வந்து பெரியவங்களும் சாப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1 1/2 மந்த்ஸ் தான் வரும். அதுக்கு மேல வராது. சோ இப்ப இந்த 4 கேஜி மாவுக்கு நம்மளுக்கு டோட்டலா ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1218 ஆகுது. அதே மாரி 1 கிலோ இங்க அரைக்கிறதுக்கு ரூ. 30 வாங்குறாங்க. சோ 4 கிலோ கணக்கு. 4 கிலோ கேஸ், டைமிங் சும்மா அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 300 ஆட் பண்ணியிருக்கேன். சோ ரூ. 1518 வருதுங்க. 4 கிலோ சத்து மாவுக்கு. சோ 1 மாசத்துக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, 3 மாசம்னா ரூ. 506 தாங்க. 4 மாசத்துக்கு ரூ. 379 தான். இதுல ஓமம், சுக்கு, சீரகம் இதெல்லாம் சேர்த்திருக்கனால டைஜெஷன் இஷ்யூ வராது. அடிக்கடி சளி புடிக்கிறது இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்றதுக்காக குறுமிளகு சேர்த்திருக்கு. இப்ப இந்த சத்து மாவு வீட்லயே செய்யறதுக்கும், வெளிய வாங்குறதுக்கும் என்னென்ன வேறுபாடுகள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விலை. விலை வந்து 2மே சேமா தாங்க வருது. ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஆனா, நம்ம வீட்ல செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா, 31 வகையான சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள சேர்த்துக்கிறோம். ஆனா வெளிய வெறும் 15 வகைகள் தான் சேர்த்திருக்காங்க. அது கூட சர்க்கரையும் சேர்க்கிறாங்க. ஆனா நம்ம வீட்ல அரைக்கிறதுல சர்க்கரை சேர்த்துறது கிடையாது. நம்ம கைப்பட, கண்பட பார்த்து வாங்கும்போது அது இன்னும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இப்ப என் குழந்தைக்கு 12 மந்த்ஸ் மேல ஆயிடுச்சு. பருப்புகள்லாம் கம்மி பண்ணிட்டு, ராகியும், கம்பையும் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேங்க. சோ அதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் வரும். நம்ம வச்சு சாப்பிடுற அந்த டைம் பீரியட் கொஞ்சம் அதிகமா வரும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, 18 கீழ ஒரு பார் போட்டிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் எல்லா பொருளையுமே கழுவி, நல்லா ரூம் டெம்பரேச்சர்லயே காய வச்சு, நல்லா அதாவது ஒரு கனமான பாத்திரத்த எடுத்து, நல்லா பொறுமையா வணக்கணுங்க. இது வறுக்கிறது தாங்க மேட்ரே. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கருகிடும். கருகுனா அந்த சத்து மாவு நல்லா இருக்காது. அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுக்கணுங்க. வறுத்து நல்லா ஆற வச்சு, அத நம்ம வெளிய குடுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதுல முந்திரி, பாதாம் இதெல்லாம் ஆட் பண்றனால எல்லாத்தையுமே வெளிய வைக்க வேணாம். வேணுங்கிறத மட்டும் யூஸ் பண்றதுக்கு வெளிய எடுத்து வச்சுட்டு, மத்ததெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் சிஸ்டர் சிறுதானியங்களையும், பருப்பு வகைகளையும் முளைகட்டி அத சத்து மாவு செய்வாங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடுறோங்க. இந்த சத்து மாவ நீங்களும் ஒரு வாட்டி வீட்ல அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இப்ப இத வந்து 1 ஸ்கூப் நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து செர்லாக்ல வர 1 ஸ்கூப்புங்க. இந்த 1 ஸ்கூப் போட்டா கரெக்ட்டா இருக்கும். சத்து மாவு அரைச்சு வாங்கிட்டு வந்ததுமே சில பேர் சலிச்சு வச்சுருவாங்க. இன்கேஸ் சலிக்காம இருக்கு அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அத தண்ணீல கலந்துட்டு, இந்த மாரி ஒரு வடிகட்டில வடிகட்டுனீங்கன்னா, அதுல இருக்க திப்பி திப்பியா இருக்கிறதெல்லாம் வந்துரும். இப்ப இந்த திப்பியா இருக்கிறது எல்லாமே பருப்பு, தானியம் தான். வேகும்போது அது நல்லா வெந்துரும் தெரியாது. இன்கேஸ் சில பேர் அது விருப்பப்படாதவங்க இந்த மாரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்தோடமே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. இந்த அளவுக்கு வரக்கு. நம்ம ஊத்தி வச்ச அளவுக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ கம்மியா இருக்கு பாருங்க. சோ இதுல வந்து சர்க்கரை சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம். இல்ல சர்க்கரை பாகு ஊத்துறவங்க ஊத்திக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேந்திரம் பழத்த நடுவுல இருக்க அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு, சின்ன சின்னதா அறுத்து வச்சு அத இதுல மிக்ஸ் பண்ணி விட்டுருவேங்க. கடைசி 2 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுமா ஆஃப் பண்ணிருவேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல குடுத்துருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா அத மசிச்சு விட்டுருவேன். சூட்லயே மசிக்கும்போது அது நல்லா மிக்ஸ் ஆயிடும். அத இனிப்பு சுவையும் இதோட கலந்துரும். அவ்வளோதாங்க ரெடி. இத நல்லா ஆற வச்சு ஒரு வேள மீல்ஸாவே இத குடுத்துர்றது. இது ஹெல்தியும் கூட வீட்லயே செய்றனால, நமக்கு மனசு திருப்தியாவும் இருக்கும். சுவையாவும் இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.